அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் உங்கள் குழந்த ஒரு பரீட்சையில் ஒரு டார்கெட், சப்போஸ் இப்போ ஒரு நல்லா படிக்கிற குழந்தையா இருந்தால் ஒரு 80-90 மார்க் அந்த மாதிரி வாங்குகிற குழந்தையாகட்டும், இல்லை ஓரளவுக்கு சுமாராக படிக்கிற குழந்த பாஸ் ஆகாமல் ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆயிட்டாங்களா, அந்த மாதிரியான சூழ்நிலையில் உங்கள் குழந்தைங்க உங்ககிட்ட இப்படி ஆயிடுச்சு, என்னால் நான் போன தடவை 92 வாங்கினேன், இந்த தடவை மார்க் 80 ஆயிடுச்சு, இல்லை நான் ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டேன், அந்த மாதிரியெல்லாம் உங்ககிட்ட சொல்லும் போது நீங்கள் அவங்கக்கிட்ட கோவப்படாமல் ஃபஸ்ட்டு அவங்கள அரவணைச்சு, பரவாயில்ல, இந்த ஒரு பரீட்சையில் மார்க்கு கம்மியானனால நீ தோல்வி அடையலை அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் சொல்லிக் கொடுங்க. அந்த சமயத்தில் நீங்கள் உனக்கு இவ்வளோ டியூஷன் போட்டேன், இவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட்டேன், அதுக்காக தான் நான் உன்னை காலையில் எழுந்திரிச்சு படிக்க சொன்னேன், நீ சரியாக பண்ணலை, அந்த மாதிரி குழந்த, ஏன்னா அவங்க அப்போ தான் வளர்கிறாங்க. அந்த அந்த இதில் நமக்கு பக்குவமாக, ஏன்னா எல்லா ஒரு விஷயமும் நம்ம எப்படி நம்ம குழந்தைகளுக்கு சொல்லித்தரோம் அப்படிங்கிறதுல தான் அந்த குழந்தைங்க எல்லா விஷயத்தையும் கற்றுக்குவாங்க. அது அவங்களுடைய படிப்புக்கு மட்டும் இல்லை, நாளைக்கு ஃப்யூச்சரில் ஒரு வேலை இடத்துக்கு போனாலும் சரி, இல்லை அவங்களுடைய ஃபேமிலிக்குள்ளே ஒரு பிரச்சனை வரும்போது அதை ஹேண்டில் பண்ணுற விஷயங்களாகட்டும் சரி, அதை நிதானமாக கையாள்வாங்க. ஒவ்வொரு விஷயமும் குழந்தைங்க நம்மளை பார்த்து தான். நம்ம சொல்லுவோம், ஒரு நல்ல விஷயம் பண்ணனா, அவங்க அப்பா இந்த மாதிரி பண்ணுவார், அவங்க அம்மா இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்லுவோம். அதே போல தான் எந்த ஒரு சரியில்லாத விஷயங்களையும் பேரண்ட்ஸான நம்மக்கிட்ட இருந்து தான் அந்த குழந்தைங்க கற்றுக்குவாங்க. ஸோ முதல் இப்போ இருக்கிற கால ஓட்டத்தில் நிதானமாக எல்லாரும் இருக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். இருந்தாலும் நம்ம குழந்தைகிட்ட நம்ம எவ்வளோ தான் நம்ம ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலும் நிதானத்தை நம்ம அவங்க முன்னாடி காமிக்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி ஒரு மார்க்கு கம்மியாவோ இல்லை ஒரு சப்ஜெக்டில் ஃபெயிலாயோ வந்தால் அந்த குழந்தைய நீங்கள் அரவணைச்சு, இந்த தடவை ஒரு சப்ஜெக்டில் மார்க்கு குறைஞ்சு ஃபெயிலானதுனால வாழ்க்கையில் நீ தோல்வி அடைஞ்சிட்டேன்னு நினைக்காத அப்படின்னு சொல்லி அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள். நீ போட்ட எஃபெக்டில் ஏதோ ஒரு மிஸ்டேக்ஸை எதுனாலேயோ நடந்திருக்கு, அது என்ன அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிப்போம். அதை சரி செஞ்ச அப்படின்னா அடுத்த பரீட்சையில் நீ நல்ல மார்க் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலாக நீங்கள் சொல்லும் போது அந்த குழந்தைக்கு அது நிதானமாக அன்பாக அது போகும்போது அடுத்த தடவை அப்பா அம்மா கோவிச்சுக்கல, நம்ம அடுத்த தடவை நம்ம நல்லா பண்ணிடணுங்கிற எண்ணத்தை தான், அந்த பாசிட்டிவான ஒரு எண்ணத்தை தான் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கும். நீங்கள் திட்டுனால கோவப்பட்டாவ, நான் போன தடவை 90 மார்க் வாங்கினதுக்கும் இப்படி தான் இது பண்ணனாங்க, ஏன் 100 வாங்கலைன்னு கேட்டாங்க. என்ன மார்க்கு என்ன பண்ணனாலும் அவங்க ஏதாவது ஒன்று சொல்லிட்டு தான் இருப்பாங்கங்கிற எண்ணத்தை நம்ம கொண்டு வரக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய செயல்கள் எல்லாமே அவங்க பார்த்து தான் வளர்கிறாங்க. ஸோ நம்ம ரொம்ப நிதானமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதே போல் ஒரு விஷயத்தில் தோல்வி அடைஞ்சிட்டா அந்த தோல்வி ஒரு வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்குது அப்படிங்கிற ஒரு லெசனை நீங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. அதாவது நம்ம ஜெயிக்க மட்டும் கற்றுக் கொடுக்குறோம், தோல்வியும் நல்லதுக்கு தான். நன்மை தீமை ரெண்டையுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி பயணம் பண்ண முடியும் அப்படிங்கிறத சின்னதுலேருந்தே அவங்க எப்பெல்லாம் தோல்வி அடைகிறாங்களோ, துவண்டு போகிறாங்களோ, அப்போ எல்லாம் நீங்கள் அவங்களுக்கு பார்த்துக்கலாம், அடுத்த தடவை பார்த்துக்கலாம், இந்த ஒரு தடவை இது பண்ணிட்டா, அதாவது லைஃப்பில் சிம்பிளாக ஒரு விஷயத்த சொல்லி கொடுங்களேன். அதாவது எவ்வளோ டைம் தான் தோற்க முடியும்? கண்டிப்பாக 10 தடவை தோற்றா ஒரு தடவை ஜெயிச்சிடலாம்ல. அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான விஷயங்களை அவங்களுக்கு எப்பயுமே மனசில் பதிய வைங்க. எந்த ஒரு கண்டிப்புமே அன்பு மூலமாக நீங்கள் சொல்லும் போது, நிதானமாக சொல்லும் போது, ஒரு வேல்யூவான பாயிண்ட் அவங்க முன்னாடி வைக்கும் போது குழந்தைங்க ரொம்ப புத்திசாலிங்க, அவங்க அதை எடுத்துக்குவாங்க. அதை நாளைக்கு
லைஃப்ல வந்து எந்த இடத்துலயும் அதாவது எந்த ஒரு சூழ்நிலையிலயும் அது வந்து அவங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு அது கண்டிப்பா உதவும். நன்றி. வணக்கம்.